ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பூ கட்டுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம பூ சின்ன எடுத்த உடனே மல்லிகைப்பூ சின்ன சின்ன பூவில் கட்டினா நம்மளுக்கு பூ கட்ட சரியாக வராது. அதனால் இப்போ நான் சாமந்தி பூ எடுத்துருக்கிறேன். சாமந்தி பூவில் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பூவில் வச்சு கட்டி கற்றுக்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம சின்ன பூவில் கட்டுறது ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல கொஞ்சோண்டு முனையிலே எடுத்தவுடனே கட்ட வேணாம், கொஞ்சோண்டு நூல் விட்டுட்டு மேலே ஒரு பூ வச்சுக்குங்க, கீழே ஒரு பூவை வச்சுட்டு இப்போ ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்ட பிறகு அது சேர்த்து சுற்றி ஒரு நாட் மாதிரி போட்டு இழுத்து விட்டுடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் பூ. அதே மாதிரி மறுபடியும் ஒரு பெரிய பூவாக பார்த்து பக்கத்துலேயே மேலே ஒன்று வச்சுக்குங்க. அது கீழே ஒட்டினா போலையே கீழே ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு சுற்றிட்டு அதை சுற்றி ஒரு நாட் தனியாக போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம லைனாக கட்டிக்கினே வருது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி இன்னும் கிளியராக எப்படி பூ கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள். நல்லா மேலே ஒரு பூவை ஒன்று வச்சுட்டு கீழே ஒரு பூவை வச்சு ஒரு சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுடணும். ஓகேங்களா? அவ்வளோதான்.